ஹாய் ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு நம்ம பாலிட்டியில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகளோட பார்ட் 2 தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோல நம்ம டீடைலா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எந்த பார்ட்ல கொடுத்திருக்காங்க, அதோட ஃபியூச்சர்ஸ் அம்சங்கள் என்ன, அப்புறம் ஆர்டிகிள் 12 இருந்து 18 வரைக்கும் நம்ம டீடைலா பார்த்திருப்போம். இன்னைக்கு நம்ம செகண்ட் பார்ட்ல ஆர்டிகிள் 19க்கு அப்புறம் உள்ளதுதான் நம்ம டீடைலா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துட்டு செகண்ட் வீடியோ பார்த்தாதான் உங்களுக்கு அதோட கண்டினியூஷன் கிடைக்கும். இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். பார்ட் 1 வீடியோல நான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கீழே 6 கேட்டகரி இருக்குங்கிறத பார்த்தோம். அதுல ஃபர்ஸ்ட் கேட்டகரியான ரைட் டு ஈக்குவாலிட்டிய பார்ட் 1ல பார்த்துட்டோம். இன்னைக்கு செகண்ட் கேட்டகரியில இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். செகண்ட் கேட்டகரி என்னது? ரைட் டு ஃப்ரீடம், சுதந்திர உரிமை. இதுக்கு கீழே ஒரு 19 to 22 ஆர்டிகல்ஸ் இருக்கு. அப்ப 19 அப்படிங்கிறது என்ன சொல்லுது? கேரண்டி 6 ஃபண்டமெண்டல் ஃப்ரீடம் டு தி சிட்டிசன், அதாவது குடிமக்களுக்கு ஒரு 6 அடிப்படை சுதந்திரத்தை வழங்குது. அது என்னென்ன அப்படிங்கறத நம்ம டீடைலா பார்க்கலாம். அடுத்த ஆர்டிகிள் 20 ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்வென்ஷன் ஃபார் அஃபென்சஸ், குற்றச்சாட்டில் தண்டனைக்கு எதிரான பாதுகாப்பு. இப்போ ஒருத்தவங்க குற்றம் செஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு விதிக்கக்கூடிய தண்டனை அப்படிங்கிறது அவங்க குற்றத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கணும். சோ அதுல இருந்து அவங்கள பாதுகாக்கிறதுக்கு அதுக்கான உரிமைய இந்த ஆர்டிகிள் 20ல கொடுத்திருப்பாங்க. அது 21 ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, வாழ்க்கை மற்றும் தனிநபர் சுதந்திரத்திற்கான உரிமை. அதாவது மக்கள் அனைவரும் இந்த உலகத்துல வாழும் போது என்னென்ன உரிமை அவங்களுக்கு இருக்கணும், தனிநபர் சுதந்திரத்தை எந்த வகையிலும் பாதிச்சிட கூடாது அப்படிங்கிற வகையில இந்த ஆர்டிகல் அமைஞ்சிருக்கும். ஆர்டிகல் 21A அப்படிங்கிறது ரைட் டு எஜுகேஷன், அதாவது கல்வி உரிமை. 22 அப்படிங்கிறது ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட் இன் கேஸ் ஆஃப் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன். 22 அப்படிங்கிறது கைது மற்றும் காவலில் உரிமைகள் பற்றிய பாதுகாப்பு. இப்ப ஏதாவது ஒரு கேஸ்ல ஒருத்தவங்க கைது பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு சில ரைட்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் 22 கீழே கொடுத்திருப்பாங்க. இப்ப 20க்கும் 22க்குள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, 20ல இருந்து ஒருத்தவங்க குற்றம் பண்ணிட்டாங்க அப்படிங்கறது கன்ஃபார்மா தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அவங்க கொடுக்கக்கூடிய தண்டனையில எந்த விதமான தப்பு நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆர்டிகிள் 20. ஆர்டிகிள் 22 அப்படிங்கறது இந்த மாதிரி அவங்க தப்பு பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற நோக்குல ஒருத்தவங்களை கைது பண்றாங்க. கைது பண்ணதுக்கு அப்புறம் அவங்களை எந்த மாதிரி ட்ரீட் பண்ணணும், அவங்க தப்பான வகையில அவங்க தப்பு செய்யாதவங்களுக்கு தண்டனை கிடைச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஆங்கிள் 22 அப்படிங்கிறது இருக்கும். உள்ள டீடைலா பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவா புரியும். ஃபர்ஸ்ட் ஆர்டிகிள் 19 ஒரு 6 அடிப்படை சுதந்திரத்தை குடிமக்களுக்கு கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த 19(1)(a)(b)(c)ன்னு கொடுத்திருக்கோம்ல, இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஸ்கூல் புக்ல இது கவர் ஆகலனாலும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இத கவனமா கண்டிப்பா நோட் பண்ணி படிச்சு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 19(1)(a)ல என்ன சொல்றாங்க? ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். மக்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை பேசுறதுக்கான உரிமை அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கு. அதான் 19(1)(a)ல சொல்றாங்க. 1(b)ல என்ன சொல்றாங்க? ஃப்ரீடம் டு அசம்பிள் பீஸ்ஃபுல்லி, எல்லாரும் பொது இடத்துல அசம்பிள் ஆயிக்கலாம். ஆனா என்ன கண்டிஷன்? வித்தவுட் ஆர்ம்ஸ், எந்த விதமான வெப்பன்ஸும் அவங்க கையில இல்லாம. அடுத்து 1(c) அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணிக்கலாம், அதாவது சங்கங்கள்லாம் அமைப்பாங்கல்ல, அதெல்லாம் அமைக்கிறதுக்கான எல்லா உரிமையும் அவங்களுக்கு இருக்கு. 1(d) இந்தியா முழுக்க எந்த இடத்துலனாலும் அவங்க ஃப்ரீயா மூவ் பண்ணிக்கலாம். 1(e) என்ன சொல்லுது? நம்ம இந்தியால எந்த இடத்துலனாலும் ரிசைட்னா வசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 1(f)ல ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது இருந்திருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோல பார்த்த மாதிரி ரைட் டு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் இருக்கக்கூடிய எல்லாமே லீகல் ரைட்டுக்கு மாத்திடுறாங்க. 1(g)க்கு கீழே என்ன சொல்றாங்க? பிராக்டிஸ் எனி ப்ரொஃபஷன், நமக்கு என்ன தொழில் செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை தாராளமா செய்யறதுக்கான எல்லா சுதந்திர உரிமையும் நமக்கு இருக்கு. இவங்க இந்த தொழில் தான் பண்ணணும் அப்படின்னு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். Some amazing animals move and reside boldly. இல்ல எஸ் அப்படிங்கிறது என்னது? ஸ்பீச். அடுத்து ஏ அப்படின்னா அசம்பிள் பீஸ்ஃபுல்லி. அடுத்து இந்த ஏ அப்படிங்கிறது அசோசியேஷன் ஃபார்ம் பண்றது. எம் அப்படின்னா மூவ் ஃப்ரீலி, அதாவது மூவ் அப்படிங்கிற வேர்டு டைரக்டா இருக்கு. அண்ட் ரிசைட் அப்படிங்கறது எங்கனாலும் அவங்க வசிக்கலாம். லாஸ்ட் பி அப்படிங்கிறது பிசினஸ், அவங்க வேண்டிய தொழில்களை எங்கனாலும் எந்த இடத்துலனாலும் என்ன பிசினஸ்னாலும் அவங்க தொடங்கிக்கலாம். இதை நம்ம இப்ப தமிழ்ல பார்க்கலாம். அவங்களுக்கு பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரம் இருக்கு. அடுத்து 1(b)ல ஆயுதம் இல்லாம அவங்க அமைதியா எங்கனாலும் கூடலாம். அதே மாதிரி சங்கங்கள் அப்படிங்கறத அவங்க அமைச்சுக்கலாம். சுதந்திரமா இந்தியா முழுக்க எங்கனாலும் நடமாடக்கூடிய சுதந்திரம் அவங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி வசிக்கிறதுக்கான சுதந்திரமும் இருக்கு.
லாஸ்ட் அவங்க தொழில எந்த தொழில்னாலும் எங்கனாலும் தொடங்கிக்கலாம் அப்படிங்கிற அதுக்கான சுதந்திரமும் அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இப்ப தமிழையும் அதுக்கான ஷார்ட்கட்டை பேசு, கூடு, குழு அமை, நட, வசி, வியாபாரம் செய். பேசுனா பேச்சு சுதந்திரம், கூடுனா அமைதியாக கூட்டுறது, குழு சங்கங்கள் அமைக்கிறது, நட அப்படின்னா நடமாடும் சுதந்திரம், வசிக்கிறதுக்கான சுதந்திரம், வியாபாரம் அப்படிங்கிறது பிசினஸ். எங்க வியாபாரம்னாலும் சுதந்திரமா செய்யறதுக்கான உரிமை அவங்களுக்கு இருக்கு. நெக்ஸ்ட் இதுல எக்ஸப்ஷன் இருக்கு. இதுல 19(1)B இந்த மாதிரி ஆயுதம் இல்லாம அமைதியா அவங்க கூடலாம்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த மாதிரி 144 தடை சட்டம் விதிக்கும் போது வெளியில கூடுறதுக்கான உரிமை அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி ஐபிசி 141 அப்படிங்கிறது இந்த மாதிரி கொஞ்சம் 5-6 பீப்புள் ஒன்னா சேர்ந்து மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை தரும்படியான ஒரு விஷயங்களை செய்யறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்கள தண்டிக்கிறதுக்கான உரிமை அப்படிங்கிறது இருக்கு. இல்ல இந்த மாதிரி பேசுறது கூடுறது எல்லாமே எங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமை அப்படிங்கறத அந்த இடத்துல அவங்க சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க பண்ணக்கூடிய காரியம் அப்படிங்கிறது மக்களுக்கு எதிரானதா இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால. சோ இதெல்லாம் எக்ஸப்ஷன் கேஸ். நெக்ஸ்ட் ஆர்டிகல் 20 ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ். குற்றச்சாட்டு தண்டனைக்கு எதிரான பாதுகாப்பு. இப்ப ஒருத்தவங்க குற்றம் செய்யறாங்க அப்படின்னா அவங்க விதிக்கக்கூடிய தண்டனை அப்படிங்கிறது கரெக்டானதா இருக்கணும். சோ அதுக்காக தான் ஆர்டிகல் 20 அப்படிங்கிறது இருக்கு. அப்ப அந்த ஆர்டிகல் 20 அப்படிங்கிறது யாருக்கு மட்டும்தான் பொருந்தும்? இந்த மாதிரி குற்றம் சாட்ட நபர்களுக்கு மட்டுமே பொருந்தும். இதுலயும் சப் கிளாஸ் இருக்கு. 3 சப் கிளாஸ் இருக்கு. ஆர்டிகல் 21 என்ன சொல்றாங்க? ரெட்ரோஸ்பெக்டிவ் பனிஷ்மெண்ட், அதாவது பின்னாலாக வரையறுக்கப்பட்ட தண்டனை. பின்னாலாக வரையறுக்கப்பட்ட தண்டனை அப்படின்னா இப்போ 2025 ஒரு ரூல் கொண்டு வராங்க. என்ன எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம்? இப்ப ஏதோ ஒரு பொருளை இங்க இருந்த இன்னொரு நாட்டுக்கு கொண்டு போறது அஃபென்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூலை கொண்டு வராங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ 2024 அவங்க சொன்ன அதே விஷயத்த ஒரு நபர் பண்ணிருக்காரு அப்படின்னா அவருக்கு இப்ப தண்டனை கொடுக்க முடியுமா அப்படின்னா கொடுக்க முடியாது. ஏன்னா 2025 தானே அந்த ரூல் போட்டிருக்காங்க. 2024 அப்ப அவர் செஞ்சது எப்படி தப்பாகும்? ஆகாது. அப்ப அந்த விஷயத்த செஞ்சது கரெக்ட். ஆனா இப்போ அவரை 2025 அந்த ரூல் வந்ததுக்கு அப்புறம் அந்த விஷயத்த யாரெல்லாம் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தண்டனை விதிக்க முடியும். முன்னாடியே அந்த செயலை செஞ்சவங்களுக்கு இப்போ தண்டனை அப்படிங்கிறது வழங்க முடியாது அப்படிங்கறத 21 சொல்றாங்க. அடுத்து 22 இருமுறை சட்டம், டபுள் ஜியோபடி, ஒரு குற்றத்துக்கு 2 தண்டனை அப்படிங்கிறது விதிச்சிடக்கூடாது. அடுத்து 23 செல்ஃப் இன்கிரிமினேஷன், சுய குற்றச்சாட்டு, அதாவது அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி நான் தான் குற்றவாளி அப்படிங்கறத சொல்ல வைக்க முடியாது. அப்படி சொல்ல வைக்கிறது அப்படிங்கிறது ஆஃபென்ஸ். அந்த மாதிரி எந்த ஒருத்தரையும் ஃபோர்ஸ் பண்ணி செய்யாத ஒரு குற்றத்தை நான் தான் செஞ்சேன் அப்படின்னு ஒத்துக்க வைக்க முடியாது அப்படிங்கறத 23 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, வாழ்க்கை மற்றும் தனிநபர் சுதந்திரத்திற்கான உரிமை. அப்போ இந்த உலகத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு மனுஷங்களும் அவங்க வாழ்றதுக்கான எல்லா உரிமையும் இருக்கு. அதே மாதிரி அவங்க தனிப்பட்ட சுதந்திரம் அதையும் யாராலையும் பறிக்க முடியாது. அப்ப இந்த உலகத்துல அவங்களுக்கு வாழ்றதுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. அவங்க உயிரை எடுக்கிறதுக்கு யாருக்குமே உரிமை அப்படிங்கிறது கிடையாது. ரைட் டு லைஃப் அப்படிங்கிறதும் ரைட் டு பர்சனல் லிபர்ட்டி அப்படிங்கிறதும் என்னங்கிறது கொஞ்சம் டீடைலா பார்க்கணும். ரைட் டு லைஃப் அப்படின்னா ஜஸ்ட் இந்த உயிர் மட்டும் உடம்புல இருந்து மனுஷனா வாழ்றது மட்டும் லைஃப் அப்படிங்கிறது கிடையாது. அவங்க கண்ணியத்தோடையும் அவங்களுக்கான பாதுகாப்போடையும் அவங்களுக்கு என்னென்ன வாழ்றதுக்கு தேவையோ அதோட வாழ்றதுதான் ரைட் டு லைஃப் அப்படிங்கிறது. அதே மாதிரி பர்சனல் லிபர்ட்டி அப்படிங்கிறது அவங்க தேவையில்லாம கைது பண்றது, அதுக்கப்புறம் டிடென்ஷன் அப்படின்னா அவங்க தப்பு பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக அவங்கள காவல் எடுத்து வச்சிருப்பாங்க. சோ அந்த மாதிரி பண்றது. ரெஸ்ட்ரிக்ஷன், அவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறத கட்டுப்படுத்துறது, இது எல்லாமே அவங்களோட தனிப்பட்ட சுதந்திரம். இதுல எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட்டுறக்கூடாது அப்படிங்கறதுதான் இந்த ஆர்டிகிள் கீழே அவங்க குறிப்பிட்டிருப்பாங்க. இப்போ ஒரு கேஸ் நம்ம பார்க்கலாம். மேனகா காந்தி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1978 என்ன கேஸ் அப்படின்னா, இந்த மாதிரி மேனகா காந்தி அவங்களோட பாஸ்போர்ட்டை என்ன ரீசன்னே சொல்லாம வாங்கி வச்சுப்பாங்க. சோ அவங்க இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அகெயின்ஸ்டா அவங்க செயல்படுறாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. எந்த ஆர்டிகிள்ல குறிப்பிடுவாங்க? ஆர்டிகிள் 21. ஆர்டிகிள் 21 என்ன சொல்லியிருக்காங்க? எங்கனாலும் எப்பனாலும் போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தானே சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும் போது
அதை மீறி இவங்க எதுக்காக நான் வெளிநாட்டுக்கு போறதை தடுத்து என்னோட பாஸ்போர்ட்டை அவங்க வாங்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க கேஸ் ஃபைல் பண்றாங்க. சோ இந்த கேஸுக்கு அப்புறம் தான் இந்த பர்சனல் லிபர்ட்டி அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்ன அப்படிங்கறது இன்னுமே விவரிச்சு சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போறதுக்கான உரிமை இருக்கு. ஏன்னா ஆர்டிகல் 19ல நம்ம என்ன பார்த்தோம், இந்தியாக்குள்ள எங்கனாலும் அவங்க போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தானே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பர்டிகுலரா வெளிநாட்டுக்கு போறதுக்கான சுதந்திரம் அப்படிங்கிறது எந்த இடத்துலயும் குறிப்பிடல. இந்த கேஸுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போறதுக்கான சுதந்திரம் அவங்களுக்கு இருக்கு. ரைட் டு பிரைவேசி, தனி உரிமை அப்படிங்கிறது இருக்கு. நியாயமான விசாரணை பெறும் உரிமை. அவங்க கிட்ட என்ன ரீசன்னே சொல்லல, ரீசனே சொல்லாம பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அப்ப இது நியாயமான விசாரணை கிடையாதுல்ல. அதையும் அதுக்கு இந்த கேஸ்க்கு அப்புறம் தான் இது எல்லாமே அவங்க இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க. அடுத்து ரைட் டு லைவ் வித் டிக்னிட்டி, மனிதன் மரியாதையுடன் வாழக்கூடிய உரிமை அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கு. அடுத்து ரைட் டு கிளீன் என்விரான்மெண்ட், இந்த ரைட் எல்லாமே இந்த கேஸுக்கு அப்புறம் தான் இவங்க இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க. அது மாதிரி இன்னொன்னு என்ன சொல்லுவாங்க, இந்த 3 ஆர்டிகிளும் ஒண்ணுக்கு ஒண்ணு இன்டர் ரிலேட்டடா இருக்கும். ஆர்டிகிள் 14, 19, 21. ஆர்டிகிள் 21 அப்படிங்கிறது சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அடுத்த ஆர்டிகிள் 19 அப்படிங்கறத இப்பதானே பார்த்தோம், ஃப்ரீடம். நம்மளோட ஃப்ரீடம் அப்படிங்கறத பேச்சு உரிமை, ஒரு 6 அடிப்படை 6 ஃப்ரீடம் என்ன அப்படிங்கறத பார்த்தோம்ல, அது எதையுமே இந்த வகையில பாதிச்சிடக்கூடாது. இப்ப ஆர்டிகிள் 21ல ஒருத்தங்க அகேன்ஸ்டா ஒருத்தங்க கேஸ் ஃபைல் பண்றாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா 14ம் 19ம் சேர்ந்தே பாதிச்சிடும் அப்படிங்கறதான் இதுல குறிப்பிடுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு கேஸ் காமன் காஸ் அப்படிங்கிறது ஒரு நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். அவங்களோ யூனியன் ஆஃப் இந்தியா அவங்களோ ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க ரொம்ப முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல, அதாவது கருணை கொலைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அலோடா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. கருணை கொலை அப்படிங்கறத நம்மளோட கண்ட்ரில அலோடு கிடையாது. பட் ஒரே ஒரு சிச்சுவேஷன்ல மட்டும். என்ன சிச்சுவேஷன் அப்படின்னா, அவங்க கம்ப்ளீட்டா எந்த அவங்க அதாவது நேச்சுரலா இயற்கையா அவங்க இப்ப உயிரோட இல்ல, ஆர்டிபிஷியலா தான் ஒருத்தங்களோட உயிர் அப்படிங்கிறது இயங்கிக்கிட்டு இருக்கு. ஆக்சிஜன் சப்போர்ட் மட்டும்தான் அவங்களுக்கு போயிட்டு இருக்கு. மத்தபடி உடம்பு ரீதியா வேற எந்த விதமான பார்ட்ஸும் அவங்களுக்கு செயல்படல. ஜஸ்ட் ஆக்சிஜன் சப்போர்ட் மூலமா அவங்க உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும் போது மட்டும்தான் இந்த கருணை கொலை அப்படிங்கிறது அலோடு. அதுதான் இதுல சொல்லியிருப்பாங்க. ரைட் டு டை வித் டிக்னிட்டி, அதுவும் ரைட் டு லைஃப்க்கு கீழே தான் வரும் அப்படின்னு இந்த கேஸ்ல குறிப்பிட்டிருப்பாங்க. அதுவும் என்னது, இந்த மாதிரி செயலற்ற கருணை கொலை தான் சட்டபூர்வமானது. இது நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். 2 இருக்கு. ஒண்ணு ஆக்டிவ் யூத்தன்சியா, இன்னொன்னு பாசிவ் யூத்தன்சியா. ஆக்டிவ் யூத்தன்சியா அப்படிங்கறத இந்த மாதிரி டைரக்டா ஏதாவது ஒரு ஊசி போட்டு நல்லா இருக்கிறவங்க உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்க, அவங்க மேபி ஃபியூச்சர்ல குணம் ஆகலாம். ஆனா இப்போதைக்கு அவங்களால அத தாங்கிக்க முடியல அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல இன்ஜெக்ஷன் போட்டு அவங்கள கருணை கொலை பண்றது அப்படிங்கிறது இல்லீகல் நம்மளோட கண்ட்ரில. இது தெளிவா புரிஞ்சுக்கணும். அடுத்து வித்ராவிங் லைஃப் சப்போர்ட் ஆர் ஸ்டாப்பிங் ட்ரீட்மெண்ட். அவங்களுக்கு இதுக்கு மேல ட்ரீட்மெண்டே கொடுக்க முடியாது. அதே மாதிரி ஜஸ்ட் ஒரு வென்டிலேட்டர்ல வச்சோ ஆக்சிஜன் சப்போர்ட்ல மட்டும்தான் அவங்களோட உயிர் அப்படிங்கிறது இயங்கிக்கிட்டு இருக்கு. மத்தபடி அவங்களால இதுக்கு மேல எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல மட்டும் இது அலோடு நம்ம கண்ட்ரில லீகல் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகிள் 21A, ரைட் டு எஜுகேஷன், கல்விக்கான உரிமை. நம்ம கண்ட்ரில இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளும், அதாவது 6 வயதுல இருந்து 14 வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கல்வி அப்படிங்கிறது கட்டாயம். அது அவங்களுக்கு அடிப்படை உரிமை. அதை கண்டிப்பா நம்ம வழங்கணும். எந்த வயசுல இருந்து? 6 வயசுல இருந்து 14 வயசு இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு. இது எந்த அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வந்திருப்பாங்க? ஏன்னா இந்த மாதிரி ஏ அப்படின்னு கொடுத்திருந்தாலே ஏதோ ஒரு அமெண்ட்மெண்ட் தான் அர்த்தம். சட்ட திருத்தம் மூலமா தான் கொண்டு வந்திருக்காங்கன்னு அர்த்தம். எந்த அமெண்ட்மெண்ட் மூலமா கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா 86th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்டா 2002. இதை நடைமுறைக்கு கொண்டு வந்தது 2003. நம்ம ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஏன்னா கொஸ்டின்ல இந்த ஆக்ட் எப்ப வந்துச்சுன்னு கேட்கலாம், இது எப்போ நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்கன்னு கேட்கலாம். சோ எப்படி கேட்டாலும் நம்ம கரெக்டா போடணும். நெக்ஸ்ட் இதுக்கு ரிலேட்டடா ஒரு லா அப்படிங்கறத 2009ல கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது RTE ஆக்ட். இது எல்லாரும் கேள்விப்பட்ட ஒண்ணுதான். ரைட் ஆஃப் சில்ட்ரன் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன். அதாவது நம்ம பக்கத்துல இருக்கிற ஸ்கூலுக்கு, பிரைவேட் ஸ்கூலுக்கு நம்ம அட்மிஷன் போடுறோம் அப்படின்னா அதுல 20% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது இந்த RTEக்கு கீழே ஒதுக்கிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு கீழே படிக்கிற குழந்தைங்களுக்கு
கவர்மெண்ட்ல இருந்து ஒரு சம் பர்சன்டேஜ் வந்து அவங்களே ஃபீஸ் அப்படிங்கறத பே பண்ணிடுவாங்க. இதுக்கு எந்த விதமான நன்கொடையோ இல்லைன்னா தேர்வோ வச்சு அவங்க செலக்ட் பண்ண மாட்டாங்க. இதுதான் இந்த ஆர்டிகல். இது எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா April 1, 2010. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 22. ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட் இன் கேஸ் ஆஃப் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன். கைது மற்றும் காவலில் உரிமைகள் பற்றிய பாதுகாப்பு. அது இப்ப ஒருத்தங்களை கைது பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு சில உரிமைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் தான் இதுல குறிப்பிட்டிருப்பாங்க. அப்புறம் பிரிவென்டிவ் டிடென்ஷன் அலோடு. பிரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படின்னா தடுப்பு காவல். இப்ப எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம், இப்ப ஏதாவது ஒரு நபர் மீது போலீசார் வந்து சந்தேகப்படுறாங்க, இவர் மூலமா மக்களுக்கு ஏதாவது வகையில பாதிப்பு ஏற்பட்டுருமோ அப்படின்னு சந்தேகப்படுறாங்க அப்படின்னா அவங்கள என்ன பண்ணிக்கலாம், அவங்க கஸ்டடியில வச்சுக்கலாம். அது அவங்க தப்பு பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக அவங்கள சந்தேகப்பட்டு அது மூலமா அவங்கள கஸ்டடியில எடுக்கிறாங்க. இதுதான் தடுப்பு காவல், பிரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படிங்கிறது. அதுவும் அலோட் அப்படின்னு ஆர்டிகல் 22ல சொல்றாங்க. சோ இதுல ஆர்டினரியா ஒருத்தவங்களை அரெஸ்ட் பண்றாங்க, இன்னொன்னு பிரிவென்டிவ் டிடென்ஷனுக்கு கீழே அரெஸ்ட் பண்றாங்க. 2 கேஸ் பார்த்தோம்ல. இப்ப ஆர்டினரியா ஒருத்தவங்களை அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா இந்த ரூல்ஸ் எல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் எதுக்காக அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற காரணத்தை அவங்க கிட்ட தெரியப்படுத்தணும். அரெஸ்ட் பண்ணவங்க அவங்களோட லாயரை கன்சல்ட் பண்றதுக்கான எல்லா உரிமையும் அவங்களுக்கு இருக்கு. அவங்கள அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் 24 மணி நேரத்துக்குள்ள அவங்கள கோர்ட்ல ஆஜர்படுத்தணும். லாயர்கிட்ட, அதாவது அந்த கோர்ட்ல ஒன்ஸ் ஆஜர்படுத்தினதுக்கு அப்புறம் அவங்களோட பெர்மிஷன் இல்லாம 24 மணி நேரத்துக்கு மேல காவல்ல வைக்க கூடாது. அவங்க மறுபடியும் ஜெயில கண்டினியூ பண்ண சொன்னா மட்டும்தான் அவங்கள ஜெயில வச்சு மறுபடியும் விசாரணை அப்படிங்கறத பண்ணலாம். இல்லைன்னா 24 மணி நேரத்துக்குள்ள அவங்களை விடுதலை பண்ணிடலாம். இதுதான் ஆர்டினரியா ஒருத்தவங்க அரெஸ்ட் பண்றதுக்கான கண்டிஷன். இது பிரிவென்டிவ் டிடென்ஷனுக்கு கீழே ஒருத்தவங்களை கைது பண்ணிருக்காங்க அப்படின்னா என்னென்ன கண்டிஷன் ஃபாலோ பண்ணணும்? இந்த மாதிரி 3 மாசம் வரைக்கும் அவங்களோட கஸ்டடியில வச்சுக்கலாம். அதுக்கு மேல எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா அட்வைசரி போர்டு கிட்ட அப்ரூவல் வாங்கணும். இந்த அட்வைசரி போர்டோட ஹெட் யாரா இருப்பாங்க அப்படின்னா ஹைகோர்ட்டோட ஜட்ஜ் தான். சோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி 1 வருஷத்துக்கோ அதுக்கு மேலேயோ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி தருவாங்க. அதே மாதிரி பாராளுமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் மாநில சட்டமன்றத்துக்கும் இந்த மாதிரி இன்னும் அவங்களோட டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான உரிமை இவங்க 2 பேருக்கும் இருக்கு. இது இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஏன்னா சம்டைம்ஸ் எக்ஸாம்ல கேட்கலாம், இந்த மாதிரி பார்லிமெண்ட், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு பிரிவென்டிவ் டிடென்ஷனோட டியூரேஷனை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான ப்ரொவிஷன் அவங்களுக்கு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா. சோ இதை நோட் பண்ணி படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதோட சப் கிளாஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அவங்க கிட்ட காரணத்தை சொல்லணும். செகண்ட் 24 மணி நேரத்துக்குள்ள அவங்க கோர்ட்ல ஆஜர்படுத்தணும். இது யாருக்கும் அப்ளை ஆகாது. இந்த பிரிவென்டிவ் டிடென்ஷனுக்கும் எனிமி ஃபாரினர்ஸ், அதாவது பகை நாட்டினருக்கும் தடுப்பு காவல் எடுத்துறவங்களுக்கும் இந்த 2 கிளாஸும் பொருந்தாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 22(4) என்ன சொல்றாங்க, 3 மாதத்துக்கு மேல ஒருத்தங்களை என்ன பண்ண முடியாது, காவல்ல வைக்க முடியாது. அப்படி வச்சாங்க அப்படின்னா என்ன பண்ணணும், ஆலோசனை குழுட்ட ஒப்புதல் வாங்கணும். அதாவது அட்வைசரி போர்டு கிட்ட ஒப்புதல் வாங்கணும். அடுத்து must be told the reason and given a chance to explain their side. அதாவது இந்த மாதிரி தடுப்பு காவல்ல எடுத்திருக்காங்க, சந்தேகப்படுறாங்க அப்படின்னா அவருக்கு வந்து அவரோட சைட்ல இருக்கிற ஒப்பீனியனை சொல்றதுக்கு அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பப்ளிக் சேஃப்டிக்காக ஒரு சில சீக்ரெட் எல்லாமே கவர்மெண்ட் என்ன பண்ணலாம், வச்சுக்கலாம். முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், என்ன காரணத்துக்காக அவங்க அரெஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கறத கட்டாயமா அவங்களுக்கு தெரிவிக்கணும். இது வந்து ஆர்டினரி லாக்கு கீழே வருது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் சப் கிளாஸ்ல பார்த்தோம்ல அது. பட் இங்க என்ன சொல்றாங்க, மக்களோட சேஃப்டிக்காக அவங்க இந்த மாதிரி என்ன பண்ணலாம், சீக்ரெட் மெயின்டைன் பண்ணலாம், அந்த ரீசனை அப்படின்னு சொல்றாங்க. அது ஆர்டிகல் 22(7) நம்ம பார்த்தோம்ல, பார்லிமெண்ட்டும் இதுக்கான சட்டம் அப்படிங்கிறத விதிக்கலாம். எதுக்கு, பிரிவென்டிவ் டிடென்ஷன், தடுப்பு காவலுக்கு. அது மாதிரி அந்த டியூரேஷனே அவங்க என்ன பண்ணிக்கலாம், எவ்வளவு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் அவங்க டிசைட் பண்ணிக்கலாம். அதுக்கான உரிமை பார்லிமெண்ட்டுக்கு இருக்கு, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டருக்கு இருக்கு. தெளிவா புரிஞ்சிருக்கோம். நெக்ஸ்ட் ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷன், சுரண்டலுக்கு எதிரான உரிமை. இதுல 2 ஆர்டிகல் கவர் ஆகுது. ஒன்னு ஆர்டிகல் 23, 24. 23 என்ன சொல்றாங்க, ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிராபிகிங் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் ஃபோர்ஸ் லேபர். டிராபிகிங் அப்படின்னா கடத்துறது. அதாவது இந்த மாதிரி மனிதர்களை கடத்துறதோ ஒருத்தவங்களை ஃபோர்ஸ் பண்ணி ஒரு வேலையை செய்ய வைக்கிறதோ அடிப்படை உரிமையை மீறினதான ஒரு செயல். அடுத்த ஆர்டிகல் 24, ப்ரொஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் இன் ஃபேக்டரிஸ். இது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம்.
தொழிற்சாலைகளை குழந்தைகளை வேலைக்கு வைக்க கூடாது. அது மிகப்பெரிய தப்பு. இந்த ரெண்டையும் தான் நம்ம அடுத்த டீடைலா பார்க்க போறோம். ஆர்டிகிள் 23ல என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி டிராபிகிங் இன் ஹியூமன் பீயிங்ஸ், மனிதனை கடத்துறதோ, பெக்கர்ஸ் ஊதியம் இல்லாம ஒருத்தங்களுக்கு வேலையை அமர்த்துறதோ, வேற ஏதாவது ஃபோர்ஸ் லேபர் வலுக்கட்டாயமா ஒருத்தங்களை வேலைக்கு அமர்த்துறத தடை செய்யறதுதான் இந்த ஆர்டிகிள் 23. இதுக்கு அகெயின்ஸ்டா யாராவது செயல்பட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு சட்டப்படி தண்டனை அப்படிங்கிறது வழங்கப்படும். இதுக்கு கீழே 2 சப் கிளாஸ் இருக்கு. 23(1) என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி மனிதனை கடத்துறது, டிராபிகிங், ஊதியம் இல்லாத வேலை, பெக்கர்ஸ் மற்றும் வலுக்கட்டாய வேலை, ஃபோர்ஸ்ட் லேபர், இதை எல்லாத்தையுமே தடை செய்யறதுதான் 23(1). 23(2)ல என்ன சொல்றாங்க, அதாவது மக்களோட நலனுக்காக அரசு ஒரு வேலையை கட்டாயப்படுத்தி செய்ய வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து ஃபோர்ஸ் லேபர் அலோடு கிடையாதுன்னு சொல்றாங்க. இங்க என்ன சொல்றாங்க, மக்களோட பொது நலனுக்காக ஒரு காரியத்தை அவங்கள செய்ய வைக்கலாம். அப்படி செய்ய வைக்கும் போது எந்த விதமான பாகுபாடும் பார்க்கக்கூடாது. ஒருத்தங்களோட மதத்தை அடிப்படையோ, இனத்தை அடிப்படையிலயோ, சாதி அடிப்படையிலயோ ஒரு செயலை செய்யறதுக்கு அவங்கள கட்டாயப்படுத்தக்கூடாது. அப்படி ஒரு வேலையை அசைன் பண்ணும் போது எந்தவித பாகுபாடும் பார்க்காம எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி அந்த வேலையை பிரிச்சு கொடுக்கணும். இப்ப எக்ஸாம்பிள், கொரோனா டைம்ல இந்த மாதிரி டீச்சர்ஸ் எல்லாத்தையும் எதுல அலாட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, வேக்சினேஷன் கேம்ப், அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்றது, அந்த மாதிரி எல்லாம் வேலைக்கு அமர்த்திருந்தாங்க. சோ இது வந்து மக்களோட நலனுக்காக கவர்மெண்ட் கம்பல்சரியா செய்ய சொன்ன வேலை. இதெல்லாம் என்னது ஆர்டிகிள் 23(2) கீழே வருது. இது வந்து எதுக்கு கீழே வராது, போர்ஸ் பண்ணி ஒரு வேலையை செய்ய வைக்கிறதுக்கு கீழே வராது. சோ இது ரெண்டுக்குமான வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் ஒரு கேஸ், என்ன கேஸ் அப்படின்னா, பீப்புள்ஸ் யூனியன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரைட் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படி 1982. இந்த கேஸ்ல தான் சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்றாங்க, ஒருத்தங்க வேலை செய்யறாங்க அப்படின்னா அதுக்கு ஏத்த ஊதியத்தை அவங்களுக்கு கொடுக்கணும். அதை விட கம்மியான சேலரிய கொடுக்கறது அப்படிங்கிறதும் ஃபோர்ஸ்ட் லேபருக்கு சமம். கட்டாயப்படுத்தி வேலைக்கு அமர்த்துறதுக்கான சகம். இதுவும் வந்து எது ஆர்டிகிள் 23 வைலேட் பண்றதாகிரும். அவங்களுக்கு அதற்கான தண்டனை அப்படிங்கிறது விதிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்றாங்க. சோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கும் போது அது தப்பா ரைட்டா அப்படிங்கிறத கணிக்கிறதுக்கு நமக்கு கரெக்டா இருக்கும். சோ அடிப்படை உரிமை அப்படிங்கிறது எல்லாருக்கும் கட்டாயமா தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ஆர்டிகிள் 24. ஆர்டிகிள் 24ல என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி 14 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய எந்த குழந்தையிலையும் இந்த மாதிரி அசாடஸ் ஆபத்தான தொழிலை ஈடுபடுத்த கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது மைன் அப்படின்னா சுரங்க தொழில், அந்த மாதிரி சுரங்க தொழிலையோ ரொம்ப ஆபத்தான தொழிலையோ பணியமர்த்த கூடாது அப்படிங்கறத ஆர்டிகிள் 24ல சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு கொஸ்டின் மார்க் வரும், அப்ப ஆபத்தான தொழில மட்டும்தான் ஈடுபடுத்தக்கூடாதா, மத்த தொழில ஈடுபடுத்தலாமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வரும்போதுதான் இந்த மாதிரி ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க 2016ல. சோ இதுல தெளிவா குறிப்பிடுறாங்க, 14 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளை எந்த விதமான வேலையிலையும் அமர்த்தக்கூடாது. செகண்ட், இந்த மாதிரி 14 to 18 வயசுல இருக்கிற குழந்தைகளை இந்த மாதிரி ஆபத்தான தொழில ஈடுபடுத்தக்கூடாது. அப்ப இப்ப தெளிவா புரிஞ்சிடும், 14 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைகளை எதுலையுமே ஈடுபடுத்தக்கூடாது, 14 to 18 வயசு இருக்கிற குழந்தைகளை ஆபத்தான தொழில செய்ய ஈடுபடுத்தக்கூடாது அப்படிங்கிறத தெளிவா இந்த ஆக்ட் மூலமா அவங்க கொண்டு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன். இதுக்கு கீழே எத்தனை ஆர்டிகல் இருக்கு, ஒரு 4 ஆர்டிகல் இருக்கு. ஆர்டிகல் 25, 26, 27, 28. 25ல என்ன சொல்றாங்க, ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ் அண்ட் ஃப்ரீ ப்ரொஃபஷன், பிராக்டிஸ் அண்ட் ப்ரொபகேஷன் ஆஃப் ரிலிஜியன். மனசாட்சியின் சுதந்திரம் மற்றும் மதத்தை நெறிப்படுத்த பழக பிரச்சாரம் செய்யும் சுதந்திரம். ஆர்டிகல் 26, ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ், மத செயல்பாடுகளை நிர்வகிக்கும் சுதந்திரம். 27, ஃப்ரீடம் ஃப்ரம் டாக்ஸேஷன் ஃபார் த ப்ரமோஷன் ஆஃப் ரிலிஜியன், மதத்தை மேம்படுவதற்கான வரி பணிகளிலிருந்து சுதந்திரம். ஆர்டிகிள் 28, ஃப்ரீடம் ஃப்ரம் அட்டெண்டிங் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன், சில கல்வி நிறுவனங்களின் மத பாடத்திலும் மத வழிபாட்டிலும் கலந்து கொள்ள வேண்டியிராத சுதந்திரம். சோ இதை பத்தி எல்லாம் நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஆர்டிகிள் 25 என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு தனிநபரும் அவங்களோட விருப்பப்படி எந்த மதத்தினாலும் பின்பற்றலாம். அவங்க பின்பற்றக்கூடிய அந்த மதத்தை எல்லாருக்கும் பரப்பலாம். அதற்கான உரிமையை ஆர்டிகிள் 25ல கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி எனக்கு எந்த மதமும் பிடிக்கல அப்படின்னா அப்ப அவர் எந்த மதத்தையும் பின்பற்றாம இருக்கலாம். யாரும் அவரை கட்டாயப்படுத்தி இந்த மதத்தை நீங்க கண்டிப்பா பின்பற்றணும் அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது. சோ அவர் தனிப்பட்ட ஒரு தனி மனிதனோட விருப்பம் தான் எல்லாமே. அவர் வந்து எந்த மதத்தை பின்பற்றணுமா வேண்டாமா அப்படிங்கிறத முடிவு பண்றதும் அதுதான். பின்பற்றணும்னு நினைச்சாரு அப்படின்னா
எந்த மதத்தை பின்பற்றணும் அப்படிங்கறத முடிவு பண்றதும் அவர்தான். அவங்கதான் ஆர்டிகல் 25ல சொல்றாங்க. சோ ஆர்டிகல் 25லயும் சப் கிளாஸ் இருக்கு. சோ இந்த மாதிரி ஒருத்தவங்க ஒரு ரிலீஜியஸ ஃபாலோ பண்ணலாம், அதை வந்து எல்லாத்துக்கும் ப்ரொபகேட் பரப்பலாம். ஆனா அதுல ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் இருக்கு. என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்? இந்த மாதிரி பப்ளிக் ஆர்டர், சமூக ஒழுங்கு, மொராலிட்டி, நற்பண்பு, ஹெல்த், அவங்களோட ஆரோக்கியம், இதுல எந்த பாதிப்பும் ஏற்படாத அளவுக்கு அவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்ப இந்த 3க்கும் எக்ஸாம்பிளோட பார்த்தோம்னா உங்களுக்கு தெளிவா புரியும். பப்ளிக் ஆர்டர் அப்படிங்கிறது, இப்ப ஏதாவது ஒரு ரிலீஜியஸ் பிராக்டிஸ் வந்து காமனா உள்ள இடத்துல பிராக்டிஸ் பண்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்ப விநாயகர் சதுர்த்திக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, விநாயகரை எடுத்துட்டு கொண்டு போய் கடல்ல கொண்டு போய் சேர்ப்பாங்க. அப்படி பண்ணும்போது எந்த விதமான கலவரமும் ஏற்படுத்தி மக்களுக்கு பாதிக்காத அளவுக்கு பாத்துக்கணும். அதாவது கலவரம் ஏற்படாம அந்த சுமூகமா அந்த ரிலீஜியஸ் பிராக்டிஸ பண்ணணும். இது ஃபர்ஸ்ட். செகண்ட், மொராலிட்டி. மொராலிட்டி அப்படிங்கறது இப்ப ரிலீஜியஸ் பிராக்டிஸ் அப்படிங்கிற பேர்ல குழந்தைங்களை பலி கொடுக்கிறதோ இல்லைன்னா ஏதோ ஒரு மனிதர்களை பலி கொடுக்கிறதோ அப்படிங்கிறது கூடவே கூடாது. அந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சுட்டு இது என்னோட அடிப்படை உரிமை, இதை பண்றதுக்கு எங்க ரிலீஜியஸ் பிராக்டிஸ் பண்றதுக்கான எல்லா உரிமையும் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க கான்ஸ்டிடியூஷன்லயே மென்ஷன் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி மொராலிட்டி பாதிக்கிற மாதிரி ஒரு விஷயங்களை பண்றது பண்ணக்கூடாது, பண்றது அஃபென்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிமிடேஷனா அதுல கொடுத்திருக்காங்க. அடுத்து ஹெல்த். ஒருத்தவங்களோட ஹெல்த் பாதிக்கும்படியான விஷயத்தையும் பண்ணக்கூடாது அவங்க. இப்ப ஏதாவது எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு லிக்விட ஏதோ ஒண்ணு குடிக்கிறாங்க, அந்த லிக்விட குடிக்கிறது மூலமா அவங்களோட ஹெல்த் பாதிக்கும் அப்படின்னா அது அவங்களோட ரிலீஜியஸ் பிராக்டிஸாவே இருந்தா கூட அதை வந்து அலோ பண்ண மாட்டாங்க. இதுதான் இந்த 3க்குமான மீனிங். உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப கான்ஸ்டிடியூஷன்ல ஒவ்வொரு விஷயங்களும் எழுதும் போது அவங்க எவ்வளவு நுணுக்கமா பார்த்து எழுதியிருக்காங்க, எவ்வளவு விஷயங்களை யோசிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம ரூல் போட்டா அப்ப இந்த மாதிரி வழியில அவங்க தப்பு பண்ணிருவாங்களோ அப்படிங்கறதெல்லாம் யோசிச்சு ஒவ்வொன்றுக்குமே இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கறத அவங்க கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 25ல 2A. இதுல என்ன சொல்றாங்க, அரசு ஒரு மதத்தோட தொடர்புடைய ஒரு செயல்பாடு, ஆனா அது மத சார்பற்ற செயலா இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு டெம்பிளோ சர்ச்சோ மாஸ்கோ ஏதோ ஒரு சேரிட்டபிள் ஃபண்ட் மாதிரி கலெக்ட் பண்ணி ஒரு சேரிட்டிய ரன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த சேரிட்டிய கண்ட்ரோல் பண்றதுக்காகவோ ரெகுலேட் பண்றதுக்கான உரிமை யாருக்கு இருக்கு? கவர்மெண்ட்டுக்கு இருக்கு. அது ரெகுலேட் பண்றதுக்கான அந்த ரூல்ஸையும் மேக் பண்றதுக்கான உரிமை அரசுக்கு இருக்கு. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல என்ன சொல்லக்கூடாது, இந்த மாதிரி இது ரிலீஜியஸ் சம்பந்தப்பட்ட ஒரு சேரிட்டி, சோ இதுல கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படின்னு யாருக்கும் சொல்ல முடியாது. ஏன்னா ஆர்டிகல் 25 என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி மத சார்பற்ற ஒரு செயல் ஆனா மதத்துடன் தொடர்புடையது, அதுல கவர்மெண்ட் லா மேக் பண்ணலாம் அப்படிங்கறது ஆர்டிகல் 25(2A) குறிப்பிடுறாங்க. அப்ப 25(2B) என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி சோசியல் வெல்ஃபேர், சமூக நலனுக்காகவும் சீர்திருத்தம் கொண்டு வர்றதுக்காகவும் கவர்மெண்ட் ஒரு சில ரூல் எல்லாம் மேக் பண்ணலாம், ஒரு லாவெல்லாம் மேக் பண்ணலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி இருந்தாங்க, ஹிந்து அதாவது கோயில்கள்லயோ ஏதோ ஒரு இடத்துல இது குறிப்பிட்ட ஒரு ஜாதியினர் மட்டும்தான் அந்த கோயிலுக்குள்ள வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல கவர்மெண்ட் வந்து ரூல் மேக் பண்ணி இந்த மாதிரி எல்லா சமூகத்தினரும் அந்த கோயிலுக்குள்ள போறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு கவர்மெண்ட்டுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. அதுதான் இங்க என்ன சொல்றாங்க, சோசியல் வெல்ஃபேர் அண்ட் ரிஃபார்ம், சமூக நலனும் சீர்திருத்தத்துக்காக அரசு வந்து சட்டங்களை உருவாக்கலாம். இதுல இன்னும் 2 எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி ஹிந்து இன்ஸ்டிடியூஷன் சொல்றாங்கல்ல, அந்த ஹிந்துக்கு கீழே யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா சீக்கியர்கள், ஜெயின்ஸ் அண்ட் புத்திஸ்ட், இவங்க எல்லாருமே ஹிந்துஸ்க்கு கீழே வருவாங்க. அப்ப ஹிந்துஸ் எங்கெங்கெல்லாம் குறிப்பிடுறாங்களோ அது எல்லாமே இந்த 3 மதத்துக்கு பொருந்தும். அடுத்து கிர்பானா என்னன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்வாட் மாதிரி வச்சிருப்பாங்க சீக்கியர்கள் அவங்க கையில எப்பவுமே. சோ இந்த மாதிரி நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம், இது மாதிரி வெப்பன்ஸ் எல்லாம் கையில வச்சுக்கிட்டு இருக்கிறது அஃபென்ஸ் அப்படின்னு பார்த்தோம். பட் சீக்கியர்கள் இது ஒரு ரிலீஜியஸ் பிராக்டிஸ்ங்கிறதுனால இதை வந்து அவங்க கையில வச்சுக்கிறதுக்கு அலோட் அப்படின்னு கான்ஸ்டிடியூஷன்லயே குறிப்பிடுறாங்க. இது இந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே எந்த ஆர்டிகிள் தான் கொடுத்திருக்காங்க, ஆர்டிகிள் 25 தான் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகிள் 26, ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ்.
அதாவது இந்த மாதிரி மத தொடர்பான காரியங்களை சுதந்திரமாக நிர்வகிக்கிறதுக்கு அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்துஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரிலீஜியஸ்க்கு கீழே என்னென்ன மத சடங்குகள் பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்க டிசைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரிதான் கிறிஸ்டியன்ஸும் முஸ்லிம்ஸும் அவங்களோட மத சடங்குகள் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்க முடிவு பண்ணிக்கலாம். அதுக்கான எல்லா உரிமையும் அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத ஆர்டிகல் 26ல குறிப்பிடுறாங்க. அப்ப என்னெல்லாம் சொல்றாங்க, அவங்க தனியா ஒரு ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் பர்பசஸ், அதாவது மத சார்பான மற்றும் பொது நன்மைக்காக நிறுவனங்களை நிறுவி அவங்க பராமரிக்கலாம். டு மேனேஜ் இஸ் ஓன் அஃபேர்ஸ் இன் மேட்டர்ஸ் ஆஃப் ரிலீஜியன், மத சம்பந்தமான தங்கள காரியங்களை தாங்களே நிர்வகிப்பது. அதாவது இந்த சடங்குகள்லாம் செய்யலாம்னு சொல்லி நிர்வகிக்காங்களோ அதை தான் சொல்றாங்க. அதே மாதிரி சேரிட்டபிள் ட்ரஸ்டும் அவங்க ஓபன் பண்ணிக்கலாம். மூவபிள் அண்ட் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, அதாவது அந்த கோயில் சம்பந்தமாக நகரக்கூடிய சொத்து, இன்னொன்னு நகர்த்த முடியாத சொத்து, இத ரெண்டையுமே அவங்க சொந்தமாக்கி கொள்ளலாம். சில இடத்துல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, இது கோயிலுக்கு சொந்தமான நிலம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி எல்லாமே அவங்க வச்சுக்கலாம் அப்படிங்கிறத இந்த ஆர்டிகிள் கீழே தான் சொல்றாங்க. ஆர்டிகிள் 26 கீழே தான் சொல்றாங்க. அடுத்து சட்டப்படி அந்த சொத்துக்களை நிர்வகிப்பது. அப்போ அந்த கோயிலுக்கு சொந்தமான நிலம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அது சட்டப்படி அது யாருக்கு தான் சொந்தம், அந்த கோயிலுக்கு தான் சொந்தம். சோ அதுல அவங்களுக்கு கோயிலுக்கு சம்பந்தப்பட்ட எந்த விஷயங்களை செய்யணுமோ அதுக்கு மட்டும்தான் அவங்க யூஸ் பண்ணணுமே தவிர அவங்களோட சொந்த விஷயத்துக்காக அதை யூஸ் பண்ணிடக்கூடாது. சோ இதெல்லாம் தான் இந்த ஆர்டிகிள் கீழே கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகிள் 27, ஃப்ரீடம் ஃப்ரம் டாக்ஸேஷன் ஃபார் த ப்ரொமோஷன் ஆஃப் ரிலிஜன். அதாவது ஒரு மதத்தை நம்ம பரப்பணும் அப்படிங்கிற நோக்குல எல்லார்கிட்டையும் வரி அப்படிங்கிறத வசூலிக்க கூடாது. அவங்க விருப்பப்பட்டா கொடுக்கலாம். இவங்க கம்பல்சரியா நீங்க அதை கொடுக்கணும் அப்படின்னு யாருக்கிட்டையும் கம்பல் பண்ணி வாங்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஊரு சைடுல இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும், திருவிழா சைடுல எல்லாம் வரி அப்படிங்கறத வசூலிப்பாங்க. அதுல அவங்க வரி அப்படிங்கறது இவ்வளவு சொல்லிடுவாங்க, அதை எல்லா மக்களும் கொடுப்பாங்க. ஆனா யார்கிட்டையும் கட்டாயப்படுத்தி நீங்க கொடுக்கணும், இதை கண்டிப்பா கொடுக்கல அப்படின்னா உங்களை நாங்க ஊரை வச்சு ஒதுக்கி வச்சிருவோம், அப்படி பண்ணிடுவோம், இப்படி பண்றோம், அந்த மாதிரி எந்த விஷயங்களும் அவங்க சொல்ல முடியாது. ஏன்னா அதை கொடுக்கறாதும் அவங்களோட தனிப்பட்ட சுதந்திரம். இதுதான் ஆர்டிகல் 27ல சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 28, ஃப்ரீடம் ஃப்ரம் அட்டெண்டிங் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். இப்ப ஏதாவது ஒரு இடத்துல மத சம்பந்தப்பட்ட ஒரு பாடத்தை எடுக்கிறாங்க அப்படின்னா அதை அட்டன் பண்ணாதும் அவங்களோட தனிப்பட்ட சுதந்திரம். இப்போ ஏதாவது ஒரு ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன், ஏதாவது ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபுல்லா கவர்மெண்டால ரன் பண்ணப்படுது அப்படின்னா அதுல எந்த விதமான ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷனும் இருக்கக்கூடாது. ஏன்னா அது எல்லாத்துக்கும் காமனான ஒரு பிளேஸ். அதே இது ஒரு பிரைவேட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனா இருந்துச்சு அப்படின்னா ஒண்ணு அந்த ஸ்டூடெண்டோட பேரண்ட்ஸ் கிட்டயோ இல்ல அந்த ஸ்டூடெண்டோட விருப்பத்துக்கோ இணங்க மட்டும்தான் அந்த பாடத்தை அவங்க நடத்தணும் அப்படிங்கறத ஆர்டிகல் 28ல குறிப்பிட்டாங்க. இப்ப இதற்கிலையும் சப் கிளாஸ் இருக்கு. 28(1)ல என்ன சொல்றாங்க, ஸ்டேட் ரன் ஸ்கூல் எந்த விதமான ரிலீஜியனையும் டீச் பண்ண கூடாது. 28(2)ல ஏதாவது ஸ்கூல் இந்த மாதிரி ட்ரஸ்டாலயோ டொனேஷன் மூலமாவோ ரன் ஆகுது அப்படின்னா அவங்க சொல்லணும் இந்த மாதிரி ரிலீஜியஸ் டீச்சிங் அலோட் அப்படின்னு சொன்னா அவங்க அந்த பாடத்தை கற்பிச்சுக்கலாம். பட் 28(3)ல என்ன சொல்றாங்க, ஸ்டூடெண்ட் எந்த வகையிலையும் ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ரிலீஜியஸ் கிளாஸ அட்டன் பண்ண வைக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு ஹிந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கள கிறிஸ்டியனோ இல்ல முஸ்லிம்ஸ் ரிலேட்டடா உள்ள கிளாஸஸ் ஏதோ டீச் பண்ணி கம்பல்சரி அவங்க அட்டன் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அது அஃபென்ஸ். அதே மாதிரிதான் ஒரு கிறிஸ்டியன் ஸ்டூடெண்ட்ஸ் ஹிந்துவையோ இல்லைன்னா முஸ்லீம் ரிலேட்டடா உள்ள கிளாஸையோ அட்டன் பண்ணணும்னு சொல்றது அஃபென்ஸ். சேம் இதே தான் அப்ளிகபிள் முஸ்லிம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. உங்களுக்கு இது தெளிவா புரிஞ்சுப்போம். நெக்ஸ்ட் ரைட் டு கல்ச்சர் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ். ஓகே, மீதி இருக்கிற ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையும் நம்ம டீடைலா அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இப்ப பார்ட் 2 வீடியோ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் நீங்க தாராளமா கமெண்ட்ல கேளுங்க. இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்ட் 3 வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.